ஆன்மீக அன்புக்குரிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி 29/11/2024 நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று சிவராத்திரி சுப முகூர்த்தம். இன்று சம நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:05 10:05 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:05 1:05 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை காலை 7:30 9 வரை, யமகண்டம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 15 நிமிடங்கள். இன்றைய தீதி இன்று காலை 9:23 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:32 வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 9:23 வரை வனிசை, பின்பு இரவு 10:13 வரை பத்திரை, பின்பு சகுனி. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று காலை 11:32 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை 11:32 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. உத்திரட்டாதி ரேவதி எனக்கு சந்திராசிரமம் பேச்சுக்கை செயலில் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லவங்களுக்கு. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். இந்த ராசியில் முதல் ராசியாகிய மேஷ ராசி என்பது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்கள்லாம் கைவிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அமைப்பது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மற்றவங்க ஒரு மதிப்பளிக்கக்கூடிய நிலையை நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய செயல்பாடும் நல்ல ஒரு மற்றவருடைய மதிப்பை நீங்கள் பெறக்கூடிய அளவு செயல்பாடு இருக்க போது. உங்களின் விட்ட தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கை கிடைக்கிற ஒரு காலகட்டமாகும். மற்றொரு பற்றிய ஒரு சில உயர்வான ஒரு சிந்தனை மேம்படுத்தினாலும் அமைப்பது. இதுவரை சில அமைச்சல்கள்லாம் கொஞ்சம் ஏற்படுவது, அலைச்சல் பண்ண ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேறப்போது. உயர் பொறுப்பிற்குள்ள கொஞ்சம் அவங்களுடைய அனுகூலமான ஒரு உங்களுக்கு இருக்கிறதால எந்த விஷயத்தையும் பரிசீலித்த சுகமாக இருக்க போது. மனதில் இருந்த கவலைகள் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. அரசு பணியில் கொஞ்சம் ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் தனம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். ரிஷபராசின்னு பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமான இருந்து வந்த கொஞ்சம் கருத்து வேறுபாடெலாம் கொஞ்சம் குறைய போகுது. அரசு சார்ந்த பணியில் கொஞ்சம் ஆதாயத்தை பெற போகிறீங்க. உங்கள் வழக்குகளில் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சில புதுமையான விஷயங்களாக நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஆர்வத்துடன் சில விஷயங்களை கலந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்க போது. வெளியூர்லேருந்து நல்ல ஒரு செய்தி கிடைக்க போது. சவாலான பணிகளில் மிக சாதாரண முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் உங்கள் திறமையிலையும் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக அமைப்பது. வியாபாரத்தை கொஞ்சம் வரவு செலவுலாம் கொஞ்சம் உயரக்கூடிய நாளாக இருக்குது. மற்றபடி ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிதுனராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சில மாற்றத்தான் செய்ய போகிறீங்க. நீங்கள் மற்றவர்கள் மூலம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆதாயத்தை அடையக்கூடிய நாளாகவும் மனதுக்கு கொஞ்சம் உறுத்தி இருந்த சில பிரச்சனைலாம் உங்களுக்கு தீர்வு கருடைய நாளாக அமைப்பது. அதே மாதிரி தம்பதிகள் ஒரு புரிதலாம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்பும், வியாபார ரீதியான சில புதிய முடிவுகளை கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது. மற்றபடி ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கடகராசி பார்த்தா உங்களுடைய நண்பர்களுடைய ஆலோசனை கொஞ்சம் மனசுக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் தெம்பையும் கொடுக்க போது. போட்டித் தேர்வு எதுக்காக இருந்த நண்பர்கள் நல்ல ஒரு போட்டித் தேர்வு சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் ஒரு சுகமான நிலை ஏற்பட போது. உங்கள் படி செஞ்ச இடத்துல குடும்பத்தில் புதிய நபர்களுடைய வருகை ஏற்படுறதுனால உங்களுடைய மனசுக்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலம் ஏற்பட போது. கூட்டாளி வழியில் கொஞ்சம் செலவெல்லாம் இருக்க போது கொஞ்சம் பார்த்துக்குங்க. பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. அதே மாதிரி நன்மைகள் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சிம்மராசின்னு பார்த்தவங்களுக்கு திட்டமிட்ட பணிகள்லாம் கொஞ்சம் சரியாக முடிக்கக்கூடிய நாள் அமைப்பது.
மாணவர்களுக்கு இந்த ஞாபக மறதி சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நீங்கி ஒரு கல்வியில் ஆர்வம் மிகுந்த நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. குறுகிய தூர பயணங்களும் ஒரு புத்துணர்ச்சி பெற போகிறீங்க. நீங்கள் இடமாற்றம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்க போகுது உங்களுக்கு. வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டமாகவும், மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு மறையக்கூடிய நாளாகவும், வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக அமைப்போது உங்களுக்கு. விற்பனை சார்ந்த தொழில் ஒரு புதிய வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. மற்றபடி செலவுகள் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட வெண்மை நிறம். கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று கணவன் மனைவியிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதில் நிறைய பிரச்சனை உங்களுக்கு தீர்க்க முடியும்னு ஒரு தெளிவு கிடைக்கும். உட்காந்து பேசுவதால் ஒரு தெளிவு கிடைக்கப்போ அதனால் கொஞ்சம் உட்காந்து பேசுவதற்கான ஒரு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய தன வரவுகளும் நல்லா மேம்பட போகுது உங்களுக்கு. ஆடை ஆபரணம் சேர்க்கான வாய்ப்பு பிரகாசமாக வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திங்க. சிந்தனை போக்கு நல்லா ஒரு உற்சாகமான ஒரு நிலை தான் இருக்க போகுது உங்களுக்கு. வியாபார பண்ண ஒரு லாபகரமான சூழ்நிலை இருக்கிறதால உங்களுக்கு தோட்டத்தில் நல்ல ஒரு பொலிவாக நீங்கள் காணப்பட போகிறீங்க. நீங்கள் குழப்பங்கள் நீங்கி புதிய பாதை கண்டு ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு இருக்கக்கூடிய நாளாக ஏற்படுவங்களுக்கு. மற்றபடி ஒரு மேன்மை நிறைந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய இந்த குழப்பமான சிந்தனைகள்லாம் கொஞ்சம் சில செயல்பாட்டை கொஞ்சம் தடை காலதாமதம் ஏற்படுத்த போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. நீங்கள் உங்களுடைய வேலையாக்க கொஞ்சம் சூழ்நிலை இருந்து அதுக்கு ஏற்ப பழகுவது பேசுவது கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் வரவு தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. பூர்வீக சொத்துக்கள் மூலம் கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது உங்களுக்கு. மற்றபடி ஒரு சாதனை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று இந்த உலக நிகழ்ச்சிகள் மூலம் ஒரு மாற்றத்தை பெற போகிறீங்க. நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. எதிர்பாரா சில செலவுகள்லாம் வரும். அதே மாதிரி உங்களுடைய சேமிப்புலாம் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. உறவுகளுடைய சுபகாரியம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. தவறிப்போன சில பொருட்களை அதை பற்றிய தகவல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு. பிறமொழி பேசும் நண்புடைய கவனத்தை மக்களுடைய கவனத்தை பெற போகிறீங்க நீங்கள். மற்றபடி ஒரு ஆதாயம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசினை பார்த்தா உங்களுக்கு எனக்கு உங்களுடைய வியாபார பயணில் நல்ல ஒரு முதலீடெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் என்ன எதிர்பார்த்த ஒரு முடிவு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. தன வரவு மூலம் சேமிப்பு அதிகரிக்க போகுது. சிந்தனை போக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள். சிற்ப பணியில் கொஞ்சம் அந்த பணி உள்ளவங்களும் நல்ல ஒரு கவனமாக இருக்குது நல்லது உங்களுக்கு. மறைமுக எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் அறிந்து கொண்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதில் முடிவெடுக்கிறதுலாம் நீங்கள் பக்கவாக செய்ய போகிறீங்க. நீங்கள் அந்த மாதிரி குறை இருக்கும்போது வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாள் அமைப்போது. எதிர்பார்த்த சில உதவியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் ஒரு சாந்தம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகர ராசின்னு பார்த்தா உங்களுக்கு வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்பது உங்களுக்கு. உயர் அதிகாரி பற்றிய சில புரிதல்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் சேவை துறை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு. கற்றத்தில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தால் உங்களுடைய கற்றத்திறமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து உங்களுடைய படிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாற்றிக்கிற முயற்சி பண்ணுங்கள். உடற்பயிற்சி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட போகுது உங்களுக்கு. நேர்மைக்கு உண்டான மதிப்பும் மரியாதை நீங்களே பெற போகிறீங்க. ஓகேயா, நேர்மை இருந்தால் அந்த அதுக்கான ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. குறுந்தொழில் சார்ந்த முயற்சிகள்லாம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. மற்றபடி ஒரு புகழ் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கும்பராசனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வெளிவட்டாரத்தோட ஒரு புதிய அனுபவத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பாராத சில உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு. வியாபாரத்தில் இருந்து வந்து சில நிலுவையான பணிகளாக நீங்கள் முடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் உழைப்புக்கு உண்டான ஒரு முன்னேற்றமும் அங்கீகாரத்தையும் கண்டிப்பாக பெறக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. சுபகாரியங்களில் கலந்து கொள்ள போகிறீங்க நீங்கள். அதே மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி தரப்போது. ஒரு நண்பர்கள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு. குடும்பத்தாட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது உங்களுக்கு. மற்றபடி இந்த இணையம் தொடர்பான துறை உள்ளவங்களுக்கான ஒரு புதிய அறிமுகத்தையும் ஒரு புதிய முன்னெடுத்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. மற்றபடி ஒரு பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மீனராசின்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்று கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மனசில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மனசோடு வச்சுங்க. கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவதை கொஞ்சம் சிந்தித்து பேசுவது நல்லது உங்களுக்கு. தந்தை வழி உணவட்டை கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்களுக்கு. எடுத்து சொல்லக்கூடிய உடைமைகளையோ வெளிவந்த பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. வெளியே தொடர்பான பயனில் கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு. மற்றபடி
ஒரு விவேகம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த ஒரு இனிய நாளாகும். ஒரு வெற்றி நாளாக ஆண்டை வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.